தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் மருதங்கேணி காணி அளவீட்டு பணிகள் மக்கள் போராட்டத்தால் இடைநிறுத்தம். ஆடையை கழற்றி காண்பிக்கவா சபையில் அர்ச்சுனா எம்பியின் அநாகரிக பேச்சு. யாழ் பல்கலைக்கழக முன்றலில் வெளிநாட்டவர் சமூக விழிப்புணர்வு பிரச்சாரம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டம் முன்னெடுப்பு. பெண் கான்ஸ்டபிளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த OIC. இருவரின் உயிரை பறித்த மோட்டார் சைக்கிள்கள். 7 வயது குழந்தைக்கும் பெண்ணுக்கும் நேர்ந்த கதை. நாட்டை உலுக்கிய கொடூரம். 32 நபர்களால் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமி. மக்கள் செய்த சம்பவம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவிலே படைத்துறைக்கு 25 ஏக்கர் வரையான காணி சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட காணி அளவீடுகள் மக்கள் போராட்டத்தால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. காணிகளை இராணுவத்தினருக்கு வழங்க வந்த நபர் அவர் காட்டிய காணியும் தொல்பொருள் திணைக்களம் அளவீடு செய்ய வந்த காணியும் வேறு வேறு என்பதால் அவர்களின் நோக்கம் நிறைவேறாததால் காணி அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சுட்டிக்காட்டியிருந்தார். குறித்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபைக்கு அணிந்து வந்திருந்த ஆடை தொடர்பில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சபையில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பிய போது ஆடையை கழற்றி காண்பிக்கவா என அர்ச்சுனா MP அநாகரிகமாக பதிலளித்துள்ளமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் இன்று சலசலப்பை ஏற்படுத்தியது. உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் எழுப்பிய பிரச்சினைக்கு உடனடியாக பதிலளித்த அர்ச்சுனா MP தான் அணிந்து வந்திருக்கும் ஆடை பாராளுமன்ற மரபுகளுக்கு உட்பட்டது தான் என்று வாதிட்டார். ஆவேசமாக பேசிய அவர், நான் பாராளுமன்றத்திற்கு பொருத்தமான ஆடைகளையே அணிந்து வந்துள்ளேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேண்டுமென்றால் கழற்றி காண்பிக்கவா என்று சவால் விடுத்தார். இதன்போது தலையிட்ட சபாநாயகர் ஆடை குறித்த விவாதம் தேவையில்லை, அது ஒரு பிரச்சினை அல்ல என்று தெரிவித்து அர்ச்சுனா MPயை தனது ஒழுங்கு பிரச்சினையை சமர்ப்பிக்க அனுமதித்தார். இலங்கை பாராளுமன்றத்தின் நடைமுறை விதிகளின்படி உறுப்பினர்கள் சபை வரும்போது கண்ணியமான உடைகளை அணிய வேண்டும் என்பது மரபாகும். இருப்பினும் கண்ணியமான உடை என்பது குறித்த வரைவிலக்கணம் அவ்வப்போது விவாதங்களுக்கு உள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெல்தெனியாவில் கார் ஒன்றினுள் சடலமாக மீட்கப்பட்ட பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்கள் 4வருக்கும் விளக்கமறியல் காலம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி, குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி மற்றும் குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ஆகியோரே இவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களது வழக்கு இன்று நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர்கள் நுவரெலியா போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவுகளின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வந்தனர். இதற்கமைய சந்தேக நபர்களை ஜூன் 26 நுவரெலியா நீதிமன்ற நீதவான் முன் முன்னிலைப்படுத்திய பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் விளக்கமறியல் காலம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
சக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தமை மற்றும் அநாகரிகமாக பாலியல் செயலில் ஈடுபட முயன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் புலத்சிங்கள போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டு மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை இம்மாதம் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மத்துகம மேலதிக நீதவான் புத்திக மல்வத்த உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின்படி சம்பவம் நடந்த தினத்தன்று போலீஸ் நிலையத்தில் கடமையிலிருந்த கான்ஸ்டபிளுக்கு பொறுப்பதிகாரி தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வருமாறு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். ஒரு அவசர பணியின் நிமித்தமே தன்னை அழைப்பதாக கருதிய அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பொறுப்பதிகாரியின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றபோதே பொறுப்பதிகாரி தனக்கு குறித்த பாலியல் தொல்லைகளை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரியின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீஸ் திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவினர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிரிபாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெருகும்பர வீதியில் தம்புத்தேகம நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் எதிர்திசையில் இருந்து வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களினதும் ஓட்டுநர்கள் இருவரும், ஒரு மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்த பெண்ணொருவரும் மற்றும் 7 வயது குழந்தையும் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக பெருகும்பர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே ஒரு ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மேலதிக சிகிச்சைக்காக தம்புத்தேகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மற்றைய ஓட்டுநரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர்கள் பம்பரை மற்றும் பெருகும்பர பகுதிகளைச் சேர்ந்த 28 மற்றும் 63 வயதுடையவர்கள் ஆவர். இந்தியா ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீகங்கா நகரில் 13 வயது சிறுமியொருவர் கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் முழு நாட்டையுமே நிலகுலைய வைத்துள்ளது. இக்கொடூர செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் வலுத்து வருகிறது. சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளதாவது, கடந்த ஜூன் 18ஆம் தேதி வீட்டிற்கு செல்வதற்காக ட்ரிச்சாவில் ஏறிய சிறுமியை ஓட்டுநர் கடத்தி சென்று ஹோட்டல் ஒன்றில் விட்டுள்ளார். 5 நாட்களாக 4 வெவ்வேறு ஹோட்டல்களில் அடைத்து வைக்கப்பட்டு கட்டாயப்படுத்தி மதுபானம் புகட்டப்பட்டு 32 நபர்களால் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். சிறுமிக்கு நேர்ந்த இக்கொடூரத்தை கேள்விப்பட்ட பொதுமக்கள் அவர்களில் 4 பேரை அடித்துக் கொன்றனர். மீதமுள்ள 18 பேரை கயிறுகளால் கட்டி பொதுமக்களும் போலீசாரும் பிரதான சாலையில் வைத்து அடித்தனர். இந்நிலையில் ராஜஸ்தானில் 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகள் மற்றும் காணொளிகள் முற்றிலும் தவறானவை என ஸ்ரீகங்கா நகர் போலீசார் அறிவிப்பு விடுத்துள்ளார். 13 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளான வழக்கு தொடர்பில் பல்வேறு முரணான தகவல்கள் தற்போது கசிந்து வருவதாகவும் அவை முற்றிலும் பொய்யானவை, ஆதாரமற்றவை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்தகைய தவறான தகவல்களை நம்பவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள போலீசார் வதந்திகளை பரப்புவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி இறந்துவிட்டதாக புதன்கிழமை காலை சமூக ஊடகங்களில் காணொளி பரவத் தொடங்கியதைத் தொடர்ந்து போலீசார் இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளனர். உணர்வு ரீதியில் தாக்கம் செலுத்தக்கூடிய சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக வெளியாகி வரும் காணொளிகள் குறித்து ஸ்ரீகங்காநகர் போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான சரிபார்க்கப்படாத போலி அல்லது தவறான வீடியோக்கள் எதையும் மற்றவர்களுக்கு அனுப்பவோ சமூக ஊடக வெளியில் பகிரவோ வேண்டாம் என்றும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பில் பேராசிரியர் உள்ளிட்ட 2 எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை காலத்தை இழுத்தடிக்காது துரிதப்படுத்த கோரி பல்கலை முன்றலில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் எனும் அமைப்பின் அழைப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ளிட்ட 2 மாணவிகளை துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கினார்கள் எனும் குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் காலத்தை இழுத்தடிக்காது விசாரணைகளை துரிதப்படுத்த கோரி பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்
பாதிக்கப்பட்டவர்களின் குரல்களை கேளுங்கள், அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். பல்கலைக்கழகங்களில் பெண்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும். குற்றத்தை மறைக்க சட்டத்தை ஆயுதமாக்காதே. கண்ணியத்தை இழந்து கல்வியை பெறும் இடமா யாழ் பல்கலைக்கழகம்? தமிழர் பண்பாட்டிற்கு உணர்ச்சி கொள்ளும் பல்கலைக்கழகமே, பாலியல் சுரண்டல்களுக்கு மௌனமேன் போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் இன்று வியாழக்கிழமை சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் உடல்நல பாதிப்புகள் குறித்து பேசியதுடன், நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைவடைந்து எண்ணற்ற நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறி கடல் மற்றும் நீர்நிலைகளில் கலப்பதாக குறிப்பிட்டார். அவை மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் உடலுக்குள் செல்வதோடு உணவு, குடிநீர், உப்பு மற்றும் பிற வழிகள் மூலம் மனிதர்களின் உடலிலும் நுழைவதாக அவர் விளக்கினார். மேலும் நுண் பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தீவிரம் மற்றும் அதன் நீண்டகால விளைவுகள் குறித்து கல்வி நிறுவனங்களில் போதிய அளவில் கற்பிக்கப்படுவதில்லை என்றும், இதனால் மக்கள் தாமாகவே விழிப்புணர்வுடன் இருந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவர் ஏந்தியிருந்த பதாதையில் ஆல்வேஸ் பிரிங் யுவர் ஓன் பாக்ஸ் பேக் அண்ட் பாட்டில், ரிஃப்யூஸ் பிளாஸ்டிக் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது.